என்ன சார் மார்க்கெட்டில் புதுசாக ஒன்று வந்திருக்கு, ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படி என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா, எனது பெஸ்டிஸா, சிச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்னு நிறைய ஷிப் வந்துருக்கு இப்போ மார்க்கெட்டில். எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து செக்ஸ். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எது வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், இதை நானும் இந்த சமுதாயம் நிறுத்த முடியாது. தம்பிகள், ஒரு புதுமையான அல்லது இது வரைக்கும் கேட்காத பதிவாக இருக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்ட் இருக்க பெரிய ஃபாஸ்டான விஷயங்களை வச்சு என்கிட்ட பேசினாங்க கொஞ்சம் ஆளுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன சார் மார்க்கெட்டில் புதுசாக ஒன்று வந்திருக்கு, ஒன் நைட் ஸ்டாண்டு அப்படி என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா, எனது பெஸ்டிஸா, சிச்சுவேஷன்ஷிப்பு அப்படின்னு நிறைய ஷிப் வந்துருக்கு இப்போ மார்க்கெட்டில். எந்த ஷிப்பில் போனால் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. இந்த ஷிப்பெல்லாம் இப்போ வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் வந்து செக்ஸ். அவளுக்கும் அவனுக்கும் அல்லது ரெண்டு பேர் தேவைப்பட்டவங்க உறவை வந்து ஒரு நிமிஷத்துலேயோ ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு பேர் வச்சு ஷிப் வச்சுட்டாங்க. அது எந்த கடலுக்கும் தெரியாது, எங்கே மூழ்கும் தெரியாது. காகித கப்பலா, அது பெரிய கப்பலா, மாலுமி உள்ள கப்பல்னு தெரியாது நமக்கு, அந்த கப்பல். அப்போ இந்த ஷிப்பு இது மாதிரி இந்த சமுதாயத்தில் போய்கிட்டு இருக்கிறது சரியாக தவறான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா செய்கிறவனும் செய்யப்படுபவனும் ரெண்டு பேருக்கும் சம்மதமாக இருக்கும்போது நான் யார் வேலையில் அப்படின்ற கேள்வி வரும். ஒன்று மாத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இது வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ். நம்ம மனித இனம் விலங்குலேருந்து வேறுபட்டிருக்கோம். மனுஷன் வந்து விலங்கா விவகரிக்க முடியாது. ஆனால் இப்போ நடந்துக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் நைட் ஸ்டாண்டுன்றது வந்து அன்றைய இரவுக்கு நீதான் எனக்கு எல்லாம், அதுக்கப்புறம் நீ வே நான் ரே, வேறே வேறேன்னு போய்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய வேர்டுகளை வச்சு வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து இந்தியாவில் புகுத்தி அப்படியே மாற்றங்கள் கொண்டு வந்து இளைஞர்கள் மத்தியில் செக்ஸ் தாகம், அதோடு சேர்ந்து போதைப் பொருட்கள். ஏன்னா வர்றவனும் செய்கிறவனும் போகிறவனும் எப்படி நமக்கு தெரியாது. பரிச்சயம் இல்லாத ஒருத்தங்கிட்ட உணர்வு வைக்கிறோம், தண்ணி போடுறோம், டான்ஸ் பண்ணுறோம்னா அது என்ன ஆபத்துக்குன்னு தெரியாமல் இளைஞர்கள் அதில் போய் குதித்து வெளியே வர்றாங்கன்னு தெரியாது. வெளியே வந்தால் வெளியே வரேனாலும் அது உன்னுடைய தலைவிதி. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எது வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், இதை நானும் இந்த சமுதாயம் நிறுத்த முடியாது. இரு தனி மனிதர்களுடைய உரிமை. ஆனால் ஒன்று நினச்சிக்கிறணும், லைஃப்பில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்கணும். ரொமான்ஸ் என்னதுங்க, செக்ஸ் கிடையாது. ஒரு அன்பை காட்டில் ஒரு மடங்கு மேலானது ஒரு உண்மையான நட்புணர்வு, உதவி பண்ணுற மனப்பாங்கு, இன்னொருத்தன் கஷ்டத்தை தன்னுன்னு எடுத்துக்கிற ஒரு பாவனை, கிராட்டிடியூடுன்னு எத்தனை பேர் சொல்லலாம், அக்செப்டன்ஸ் என்னவோ சொல்லலாம். அது இல்லாத உறவு வந்து நீடிச்சு நிற்குமா நீடிச்சு நிற்கான்னு தெரியாது. ஆனால் உங்களை எங்கேயோ பாதிக்கும். அது மாதிரி நடந்து ஒரு கல்யாணம் புரிஞ்சு கல்யாணம் ஆகாமலே குழந்தைய பெற்று அந்த குழந்தை ரோட்டில் போகும். அதுதான் தர்மம் சொன்ன நீங்கள் சொன்னீங்க, நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நீங்கள் இன்றைக்கி இருந்து ஒரு முடிவு எடுத்துங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், எப்படி வேணாலும் பண்ணுங்கள், யார் வேணாலும் பண்ணுங்க. ஒன்றே ஒன்று, நீங்கள் செய்கிற காரியத்தினால உங்களுடைய பெற்றோரோ உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ சமுதாயமோ பாதிப்படையாத சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும். டூ எனிதிங், எவ்ரிதிங், எனிவேர், எவ்ரிவேர், எனி வித் எனி ஒன், எவ்ரி ஒன், எனி டைம், எவ்ரி டைம், நோ ப்ராப்ளம். as long as your happiness should not bother even remotest inconvenience to your near and dear. இதுதான் ஃபிலாசபிங்க. ரொமான்ஸ், அதான் ரொமான்ஸ். அந்த ரொமான்ஸ் இருந்தால் ஒரு திருப்புவனை. ஏன்னா சின்ன வயசு, தெரியாத வயசு. அதனால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க, எங்கே வேணாலும் அனுபவிங்க. ஆனால் உங்கள் சந்தோஷம் யாருக்கும் எப்போதாவது தெரிஞ்சும் தெரியாமல் துக்கம் வராமல் இருக்கிறதா உண்மையான சந்தோஷம். அதுதான் ரொமான்ஸ். அவன் தெரிஞ்சு என்ன செய்ய போகிறீங்க, வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட், கோ ஹெட், ஆல் தி பெஸ்ட். எல்லாமும் நீயே, எல்லோரும் நீயே. நல்ல விஷயங்களை பகிர்வது ஒரு தர்மம். பகிருங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை அமுக்குங்கள்.